திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுடனான ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் அவர்களும் அதேபோல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த சந்திப்பும் போது உடன் இருந்தாங்க. அதே போல திருமிகு கனிமொழி அவர்களுமே இந்த சந்திப்பில் உடன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தை கடந்து இந்த சந்திப்பு நடந்தது. இப்போ அது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், கிட்டத்தட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்த நேரத்திலேருந்து ஒரு 10 நிமிடங்கள் தான் தாண்டி இருக்கும். இந்த ஆலோசனை அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது. என்ன முக்கிய அப்டேட்? முதலமைச்சர் இல்லத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பா 1 மணி நேரம் 10 நிமிடம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவு பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக தரப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறுதி முடிவு எடுப்பார். அதனால அவர் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய வகையில சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வந்திருக்கான்னு கேட்டா அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இப்போ வரைக்கும் வெளியிடப்படல. இன்று மாலை அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுமா அப்படிங்கிற தகவல் எல்லாம் உறுதிப்படுத்தப்படும். இன்னொரு பக்கம் நம்பர்ஸ் உறுதியாயிருக்கா அப்படின்னு கேட்டா நம்பர்ஸ் உறுதியாயிருக்கிறது சம்பந்தமா ஒரு தகவலுமே அதிகாரப்பூர்வமா கிடைக்கப்படல. இன்றைக்கு முதலமைச்சர் இல்லத்துல நடைபெற்ற இந்த ஆலோசனை என்ன அப்படின்னு ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையிடம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய தலைமை இறுதி முடிவு எடுக்கும் அப்படின்னு தான் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லப்படுது. ஏற்கனவே இன்றைக்கு காலையில டெல்லி அலுவலகத்துல சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, கே.சி. வேணுகோபால் ஆலோசனையை நடத்தியிருந்தாங்க. அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் முதலமைச்சரை வந்து சந்திச்சிருந்தாங்க. அதனால திமுகவினுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னு முதலமைச்சர் இப்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் அதனை ப. சிதம்பரமும் செல்வ பெருந்தகையும் தேசிய தலைமையிடம் சொல்லுவாங்க. தேசிய தலைமை அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லப்படுது. திமுக வட்டாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுடைய ஆஃபர் என்ன அப்படிங்கறத காங்கிரஸ்க்கு சொல்லிட்டோம். அவங்க ஆஃபரை நிராகரிக்கிறதும் ஏற்றுக்கொள்றதும் அவங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் தரப்பை சொன்னதுக்கு அப்புறம் இதுல ஃபைனல் முடிவெல்லாம் தெரியும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. அதனால இன்றைக்கு மாலை இல்லைன்னா இரவுக்குள்ள இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்துல அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிற தகவல் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் களத்துல சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இப்ப தேசிய தலைமை கிட்ட இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான முக்கியமான விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க. இதுக்கு நடுவுல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையோ திரு ப. சிதம்பரமோ செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் இல்லத்துல நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை அப்படிங்கிறது முதலமைச்சர் இல்லம் சுற்றி ஒரு பரபரப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. செய்தியாளர்கள் எல்லாருமே முதலமைச்சர் வீட்டுக்கிட்டதான் இருக்கிறோம். ஆனா செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் இப்போ வரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பை நடத்தல. நிச்சயம் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிப்பார் அப்படின்னு தான் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதனால செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தால் அவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவார். முதலமைச்சர் இல்லத்துல நடைபெற்ற ஆலோசனை என்ன அப்படிங்கறத செல்வ பெருந்தகை சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் செல்வ பெருந்தகை சொல்லக்கூடிய கருத்தும் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்து உடங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கிறதுனால இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்திப்புக்கு பிறகு செல்வ பெருந்தகை எந்த மாதிரியான கருத்தை சொல்ல போகிறார், ப. சிதம்பரம் செய்தியாளர் சந்திப்புல என்ன கூற போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கிறது. 1 மணி நேரம் 10 நிமிடம் நடைபெற்ற ஆலோசனை நிறைவடைந்திருக்கிறது. எனவே மாலைதான் அடுத்த கட்ட அப்டேட் வரும் அப்படின்னு இரு தரப்புலையும் சொல்லப்படுது. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.